ஹலோ, வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம இந்த சூப்பரான பேபி ஷூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 4 ப்ளே ஆன் எடுத்திருக்கேன். ஒயிட் பேஸில் வந்து ஒயிட் கொடுக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 3mm க்ராக்கெட் ஹூக் எடுத்திருக்கேன். நான் பண்ணுறது ஒரு 1 இயர் பேபி சைஸ், அதனால் வந்து நான் 3mm எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை விட நீங்கள் பெரிய ஹூக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். ஒரு 15 செயின்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ வந்து 15 செயின் போட்டிருக்கேன், 15 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபோர்த் செயின் இருக்கு இல்லையா, நம்ம ஹூக்லேருந்து 4th செயினில் வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3 4 4வது ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எல்லா ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டே வர போகிறோம் இந்த எண்டு வரைக்கும். ஓகே, இந்த கடைசி வரைக்கும் நான் எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கடைசி ஸ்டிச்சுக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம ஒரே ஸ்டிச்சில் வந்து நம்ம 5 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா நான் 5 டபுள் க்ரோஷேஸ் ஒரே ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த சைட்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இந்த சைட்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஒரு டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். கடைசி ஸ்டிச்சில் தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கடைசி ஸ்டிச்சுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த கடைசி ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டிச்சில் நம்ம 5 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம் கடைசி ஸ்டிச்சில். ஓகே, 5 ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செயின் 3யோட டாப் ஸ்டிச்சில் கொண்டு வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம செயின் 3 பண்ணிக்கலாம். 2 3 செயின் 3 பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இருக்கிற 12 ஸ்டிச்சில் வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 12 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணுங்கள். அடுத்தது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செயின் 3 போட்டு 12 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இப்போது நம்ம இந்த இது வந்து டர்ன் பண்ணி கொண்டு வர போகிறோம். இப்போ இதுக்கு வந்து 5 ஸ்டிச்சில் நம்ம 2 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரே ஸ்டிச்சில் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 5 செட்டு 1 இந்த மாதிரி 5 செட்டு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இப்படி டர்ன் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஓகே, 5 செட் ஆஃப் 2 டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நமக்கு டர்ன் ஆகி வந்துடுச்சு. இப்போது அடுத்த 10 ஸ்டிச்சில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இதில் 10 டபுள் க்ரோஷேஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்த வந்து 4 ஸ்டிச்சில் நம்ம 2 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேஸ் வந்து 4 செட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 4 ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ கடைசி ஸ்டிச் இருக்குது. நமக்கு அந்த ஸ்டிச்சில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இந்த செயின் 3யோட டாப் ஸ்டிச் இருக்கு இல்லையா, நம்ம அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இதோட வந்து நமக்கு செகண்ட் ரோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரோ 2 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ரோ 3 ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து தேர்ட் ரோ ஒர்க் பண்ண போகிறோம். இந்த தேர்ட் ரோவில் செயின் 3 பண்ணிவிட்டு எல்லா ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷேஸ் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்த ரோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஷூவோட பாட்டம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. சோல் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஷூவோட சைட்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ சைட்ஸ்க்கு வந்து நம்ம செயின் 3 ஒர்க் பண்ணிக்கலாம். 1 2 3 செயின் 3 அண்ட் இதில் 2 லூப் இருக்கு இல்லையா, நம்ம இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் லூப்பில் நம்ம பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஆனால் பேக் லூப்பில் மட்டும், இந்த லூப்பில் மட்டும், பேக் லூப்பில் மட்டும் நான் ஒர்க் பண்ணுறேன்.
அது நமக்கு அந்த அந்த பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷூவோடைய கீழே அந்த வரும்பு மாதிரி இருக்கிற அந்த நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இதில் எல்லா ஸ்டிச்லையும் வந்து ஒரு டபுள் க்ரோஷஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்க, சைட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இந்த டாப் ஸ்டிச்சில் நான் கொண்டு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் ரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஓகே, ஒரு டபுள் க்ரோஷே. ஓகே, இதில் வந்து நம்ம டாப் செயின் 3யோட டாப் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போது நான் அப்படியே வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக பண்ணாலும் ஓகே. ஏன்னா நான் இப்போ ஏன் கட் பண்ணலன்னா நெக்ஸ்ட் ரோ வந்து நான் ஒயிட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். அதனால் நான் அந்த த்ரெட்டை அப்படியே வச்சுக்கிட்டு நான் இதில் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். இதில் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேங்க இந்த ரோவில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணலாம். ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிங்க. நெக்ஸ்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டோன்னா அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்ம ஒயிட் கலர் யானை எடுத்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஏன்னா நான் இப்போ இந்த ரோ வந்து ஒயிட் கலரில் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ ப்ளூ வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு செயின் 1 பண்ணிவிட்டு எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் தான் இந்த ரோவில் ஒர்க் பண்ண போகிறேன். ஆனால் ஒயிட் கலரில் பண்ணுறேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பாடி ஆஃப் த ஷூ நம்ம மேலே அப்பர் பார்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து நான் காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அந்த யானை வந்து கட் பண்ணிவிட்டேன். த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுனா நமக்கு ஃப்ரண்ட்டில் வரும் இல்லையா, இதில் நான் 12 ஸ்டிச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6ன்னு சொல்லிட்டு 12 ஸ்டிச் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் தான் நம்ம ஷூவோடைய அந்த ஃப்ரண்ட் பார்ட் வரப்போது. நம்ம இதை வந்து பேக் சைடு வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டில் நான் 12 ஸ்டிச் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 12 வேண்டாம் 10 போதும், இல்லை 15 ஸ்டிச் வேணும்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம குறைச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேக் நமக்கு கவர் பண்ணோம் இல்லையா, பாதம் கவர் பண்ணோம் இல்லையா, அந்த ஏரியாஸ் வந்து நமக்கு இந்த சைடில் வரப்போகுது. அதனால் நான் டோட்டலாக வந்து 12 தான் மார்க் பண்ணியிருக்கேன். 12 ஸ்டிச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சைட்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ சைட்ஸ்க்கு வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் யானில் ஒர்க் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் ப்ளூ தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்து நான் த்ரெட்டை மார்க் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து த்ரெட்டை வந்து நம்ம அதில் பண்ணிக்கலாம். செயின் 3 பண்ணிக்கலாம். செயின் 3 பண்ணிவிட்டு எல்லா ஸ்டிச்லேயும் நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். வந்து எல்லா ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணலாம். ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம இந்த மார்க்கருக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிங்க. நெக்ஸ்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷூவோட டேக் போடணும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் செயின் 4 பண்ணிக்கலாம். 2 3 4 செயின் 4 பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலேருந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணிட்டே வர போகிறோம். இப்போ இதில் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த த்ரெட்டு விட்டுட்டு நம்ம ஷூ வந்து ஃப்ரண்ட்டில் குழந்தைக்கு டைப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதுக்காக நான் இப்போ இந்த லூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் எல்லா ஸ்டிச்லையும் ஒரு டபுள் க்ரோஷஸ் போடுங்க. இங்கே எப்படி நம்ம ஒரு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி எண்டில் வந்து ஒரு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிங்க. எண்டில் எப்படி முடிக்கணுன்றதை சொல்கிறேன். நம்ம இந்த ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஸ்டிச்சு மீதி இருக்குது. ஒன்று வந்து செயின் 3யோட டாப்பு அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சு. நான் பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ நான் கடைசி ஸ்டிச்சில் ட்ரிபிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷேக்கு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம். ட்ரிபிள் க்ரோஷேக்கு நம்ம 2 டைம்ஸ் எடுக்கிறோம். எடுத்து செயின் 3யோட டாப் ஸ்டிச்சில் உள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 லூப் எடுக்கிறோம், அடுத்த 2 லூப் எடுக்கிறோம், அப்புறம் இருக்கிற 2 லூப் எடுக்கிறோம். நம்ம ஏற்கனவே ட்ரிபிள் க்ரோஷே பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ செயின் 4 பண்ணிக்கலாம். 1 2 3 4 டர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இதை தாங்க நம்ம வந்து இன்னும் ஒரு 2 ரோ கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. நான் வந்து என்னோடய குழந்தைக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ரோ ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தையோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ரோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதையே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் ஒரு 3 ரோ வந்து இதையே தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஒரு லூப் போட்டாச்சு. இன்னும் ஒன்று இது இல்லாத நான் இன்னும் ஒரு ரோ மட்டும் போட போகிறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஓகே, ஷூவோட சைட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் 1 2 3 ரோஸ் வந்து டோட்டலாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த சைஸ் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னா நீங்கள் வந்து சேம் பேட்டர்னே இன்னும் ஒரு 2 ரோ கூட நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். டபுள் க்ரோஷே போகிறதுனால போதும். நீங்கள் ஹாஃப் டபுள் க்ரோஷே இல்லை சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இங்கே கவர் பண்ணுறோம் இல்லையா, டோய் பார்ட், அது வந்து இப்போ நான் போட போகிறேன். இதுக்கு வந்து நான் சேம் ப்ளூ கலர் யானை வந்து எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஸ்டிச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் நம்ம வந்து த்ரெட்டை வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு செயின் பண்ணிக்கலாம். செயின் 3 பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டபுள் க்ரோஷே 2 ஹெதர் பண்ண போகிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ எல்லா ஸ்டிச்லேயும் வந்து நம்ம டபுள் க்ரோஷே 2 ஹெதர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஒன்று, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்து இது 2. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம 2 ஹெதர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் வர எல்லா ஸ்டிச்சஸ்லையும் வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷே 2 ஹெதர் பண்ணிட்டே வரலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து 6 டபுள் க்ரோஷே 2 ஹெதர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இப்போது நெக்ஸ்ட் ரோ ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ இந்த எல்லா டபுள் க்ரோஷே 2 ஹெதர் பண்ணோம் இல்லையா, அதில் 6 ஸ்டிச் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ரோவில் 3 4 5 6. இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து 12 ஸ்பேசஸ் தான் ஸ்கிப் பண்ணேன். அதனால் வந்து எனக்கு வந்து இப்போ 6 ஸ்டிச் இருக்குது. நீங்கள் எத்தனை ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்களோ ஃப்ரண்ட்டில், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து கவர் ஆகி வரும். 12 பண்ணால் 6 வரும். அண்ட் அதே மாதிரி நம்ம 10 பண்ணோன்னா 5 வரும். அந்த மாதிரி நம்ம பண்ணதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா ஸ்டிச்சையும் வந்து இப்போ 2 ஹெதர் பண்ண போகிறோம். செயின் 1 பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு நம்ம ஒரு டபுள் க்ரோஷே எடுத்துக்கலாம். அதே மாதிரி செகண்ட், இந்த 6 ஸ்டிச்லேயும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 2 ஹெதர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எல்லா ஸ்டிச்சையும் சேர்த்து நான் லூப்பில் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா வந்து 2 ஹெதர் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஒரு செயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிட்டு போகிறோம். இதோட ஓகே, ஐயோ இதெல்லாம் இப்போ வந்து நம்ம த்ரெட்டை வந்து இங்கே நம்ம ஒரு ஸ்பேஸ் ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் வந்து இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் பண்ணிவிட்டு அதே ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பண்ணோம் இல்லையா, இதில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். டோட்டலாக வந்து நான் 12 ஸ்டிச் கொண்டு வர போகிறேன். இதில் 4 5 6வது ஸ்டிச் வந்து நான் மிடில் கொடுத்துருக்கேன். இந்த நம்ம 2 ஹெதர் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் கொடுத்துருக்கேன் 6. அதே மாதிரி இந்த சைடும் மொத்தமாக வந்து 12 ஸ்டிச் இருக்க போகுது நமக்கு. பதினொன்று. இப்போ கடைசியாக வந்து நம்ம இதை ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதில் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து த்ரெட்டை கட் பண்ணுறோம். ஓகே, இது நம்ம ஃப்ரண்ட் சைடு இப்போ வந்து நம்ம கவர் ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து நம்ம இந்த ஷூவோடைய டங்க்கு வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம்.
நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் இல்லையா நம்ம 12 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இப்போ நான் த்ரெட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு செயின் 3 பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி நம்ம 12 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் இந்த 12 ஸ்டிச்சஸ்லையும் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போடுங்க. அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டபுள் க்ரோஷேஸ் போடுங்க. அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஓகே, இது வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நான் 4 ரோ ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டிருக்கேன். 1 2 3 4 ரோ போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட ஹைட்டு உங்களோட ஷூக்கு தகுந்த மாதிரி உங்களோட பேபியோட காலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஷூ அந்த டங்க் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். நான் இங்கே போட்டேன் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக ஓரளவுக்கு ஈக்குவலாக வர மாதிரி நான் 4 ரோஸ் போட்டிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ரோப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்டு ப்ளூ ரெண்டும் கலந்து வந்து நான் ரோப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 85 செயின்ஸ் போட்டிருக்கேன். நம்ம ஃப்ரண்ட்டில் டைப் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன் நான். அண்ட் இந்த நம்ம ஐ பண்ணோம் இல்லையா, அந்த ஹோல் பண்ணோம் இல்லையா, நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம இந்த இதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு பேபிஸ்க்கு டைப் பண்ணி விடலாம். ஓகே, டோட்டலாக வந்து நான் 3 இந்த சைடு 3 இந்த சைடு 3 போட்டிருக்கேன். இப்போ நான் 3த்துலேயும் நான் வந்து போட்டுட்டேன். இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இன்னொரு ஷூ வந்து நம்ம இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு போடும்போது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற டங்க் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷூ வந்து கட்டி விட்டலாம். நான் இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நான் இன்னொரு ஷூ ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன்.